Hello, welcome to everyone. Welcome to everyone my channel. William Shakespeare biography தான் பார்க்க போறோம். So very detailed explanation and clear தமிழ் வெர்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்லைட் குள்ள போலாம். என்னென்ன இருக்குன்ட்டு. ஷேக்ஸ்பியரோட born 23rd April 1564, death same date தான். வேர்ல்டே ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் தான். 23 ஏப்ரல் மட்டும் நாம வச்சுக்கலாம். 1564 1660. ஃபாதர் ஜான் ஷேக்ஸ்பியர், மதர் மேரி ஹேடன். பிளேஸ் பார்த்தோம்னா சாட்ஃபோர்ட் அப்பான் ஆவன். ஸ்டாட்ஃபோர்ட்ங்கிறது வில்லேஜ், ஆவன்ங்கிறது ரிவர், கண்ட்ரி ஆஃப் வார்விக்ஸ்டயர். பேப்டிஸ்ட் பார்த்தோம்னா ஹோலி ட்ரினிட்டி. ஸ்டாட்ஃபோர்ட் ஆன் 26 ஏப்ரல் 1564. லொகேஷன் பார்த்தோம்னா ஸ்டாட்ஃபோர்ட்ங்கிறது வில்லேஜ் ஆஃப் வார்விக்ஸ்டயர் தான், சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் ஆஃப் ஆடன். ஆக்குபேஷன் பார்த்தோம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் an English poet, playwright, actor, widely recorded as greatest writer in English language. எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் கிரேட் டிராமாட்டிஸ்ட். எந்த ஏஜ்ல இறந்தாங்கன்னா ஏஜ் ஆஃப் 52. எங்க பரியல் பண்ணாங்கன்னா he was buried in Holy Trinity Church, grave of Mr. William Shakespeare, located inside Holy Trinity. So என்ன சொல்ல வந்தாங்கன்னா கிரேவ்யார்ட் வந்து அவுட் சைட்ல இருக்கு, பட் he was buried inside. பேரஸ் அண்ட் எஜுகேஷன் பார்த்தோம்னா ஃபாதர் வந்து ஜான் ஷேக்ஸ்பியர், பிசினஸ் மேன் இன் கார்ன். பிசினஸ் மேன் எந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றாங்கன்னா கார்ன், மீட், லெதர், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். மதர் மேரி ஆடன் வந்து டாட்டர் ஆஃப் அன் ஆன்ஃபிளட் லேண்ட் ரோனிங் ஃபாதர், ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. he was the third child of his parents, third child. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா we don't find much information about his education பத்தி யாருக்குமே தெரியல. But at the age of 7, he was sent to grammar school at Stratford, whether he learned small Latin and less Greek. இதுதான் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல முக்கியமா கேட்பாங்க. ஸ்மால் லத்தீன், லெஸ் கிரீக் யார் சொன்னாங்கன்னா பென் ஜான்சன். His personal life பார்த்தோம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் got married at the age of 18 in 1582 with his 26 years old girl named Annie Hathaway. Annie Hathaway நம்ம wife, 26 years old girl. இவங்களை விட 8 years older than the Shakespeare. ஷேக்ஸ்பியருக்கு 3 children இருக்கு. ஆனி ஹத்வேங்கிறது wife was 8 years senior to Shakespeare, senior 8 years. At the time of marriage she was 3 months of pregnant. Susanna Judith is Shakespeare daughters. Hamlet was the only son. அதுவும் died at the age of 11 இறந்துருப்பாங்க. சுசனா ஜூட் ஹாம்லெட்ங்கிறது twins children. எப்ப பேப்டிஸ்ட் பண்ணாங்கன்னா 2nd February 1585. So ஷேக்ஸ்பியர் லெஃப்ட் ஸ்டாட்ஃபோர்ட் இன் 1587. லெஃப்ட் ஆகுறது எங்க ஷிஃப்ட் ஆகுறாருன்னா லண்டனுக்கு 1587. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா ஜாயினர் பேப்டிஸ்ட் கம்பெனி ஆஃப் பிளேயர்ஸ்க்கு போறாரு. 1594 ஷேக்ஸ்பியர் வந்து சார்ட்டர் மெம்பர் ஆஃப் டர்டரி கம்பெனில வராது. தி சம்பரியன் மென் விச் சேஞ்ச் இஸ் நேம் வந்து 1602 கிங்ஸ் மென் சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. அந்த டைம்ல கிங் ஜேம்ஸ் தான் இங்க இருக்காரு. அதாவது 1594 ஷேக்ஸ்பியர் வந்து சார்ட்டர் மெம்பர் டேட்டரி கம்பெனில வராது. சாம்பர்மேன்கள் நேம் வந்து கிங்ஸ்மேன் மாற்றுறாரு. So he is called as international poet. ஷேக்ஸ்பியர் பேர்ட் ஆஃப் அவன். லாஸ்ட் இயர்ஸ் சொல்றாங்க 7 years பீரியட் ஷேக்ஸ்பியர்ல. என்னன்னா 1585 92 வரைக்கும் அவர் எந்த ஒர்க்குமே செய்யல. அதுதான் ஷேக்ஸ்பியர் இந்த டைம்ல லாஸ்ட் இயர்ஸ் சொல்றாங்க. ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு வேணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. 154 sonnets and 38 plays. Sonnetங்கிறது 14 lines format, last 2 lines couplet. இது ரெண்டு பேருக்கு அட்ரஸ் பண்ணிப்பாரு. 1ல இருந்து 126 வருது WH, 126ல இருந்து 154 வந்து டாக் லேடி. 4 stages of plays சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டேஷன் 1588 to 1593. இந்த பீரியட வந்து என்ன சொல்ல வராங்கன்னா very slight and treasure and artist immature சொல்றாங்க. இதை கேரக்டரைஸ் பண்ணோம்னா by the excitement of imagination and wildness of language சொல்றாங்க. ஒர்க்ஸ் பார்த்தோம்னா லவ் லேபர் லாஸ்ட்ங்கிறது it is considered by the first independent and original works of Shakespeare சொல்றாங்க. லவ் லேபர் லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் independent original works of Shakespeare சொல்றாங்க. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் எரர்ஸ் வந்து ஃபார்ஸ்னா காமெடி. full of boys fun and leather சொல்லுங்க. 2 gentlemen of Verona வந்து delightful romance. Richard III
வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் அட்டம் ஹிஸ்டாரிக்கல் டிராமாலே ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் அட்டம் வந்து ஆயிருக்காரு. இதுதான் சொல்றாங்க. அண்ட் இட் ரிவீல்ஸ் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் மார்வல். அவரோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இந்த பிளேவே ஸ்டார்ட் பண்றாரு. ரோமியோ ஜூலியட் வந்து லிரிக்கல் லவ் ட்ராஜடி, லேட்டரா ரிவர்ஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட். லாஸ்ட் மிட்சம்மர் நைட்ல ஃபேண்டசி மார்க்கிங் த க்ளோஸ் ஆஃப் அப்ரிஷியேட். அந்த டைம்ல 2 poems பண்ணிருக்காரு. வீனஸ் அண்ட் அடோனஸ், ரேப் ஆஃப் லுக்ரேசி. செகண்ட் பீரியட் பார்த்தோம்னா பீரியட் ஆஃப் கிரேட் காமெடிஸ் அண்ட் குரோனாலிக்கல் பிளேஸ். இதுல எது ப்ரொடியூஸ் பண்றாருன்னா மெச்சூர் ஜாயஸ் காமெடிஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இதுல இருக்கும். ஸோ இது என்டையர்லி ஒரிஜினல் அண்ட் இண்டிபெண்ட். ஸோ யூஸ் ஆஃப் ரைம் அண்ட் பிளாங்க் வேர்ட்ஸ்ல தான் இந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட்ஸ் ஆஃப் தி ஃபில்ம் வந்து மச் மோர் அபவுட் நத்திங். இது வந்து டிலைட்ஃபுல் ரொமான்ஸ் வித் ஹை லெவல் ஆஃப் விஸ் அண்ட் ஹியூமர்ஸ். ஆஸ் யூ லைக் இட் 12th நைட் வந்து பெஸ்ட் காமெடிஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்றாங்க. மெயின் வைப்ஸ் ஆஃப் வின்சென்ட் டெய்லிங் ஆஃப் ஸ்டோரி வந்து இது ஃபாஷியல் காமெடிஸ் தான். Largely in veins of early comedies and endeavoring maturity of Shakespeare powers காட்டுது. Merchant of Venice tragic comedy தான். Richard 2, Entry 4, Entry 5 வந்து இந்த மூணுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் சொல்லுது. Breed of great tragedies பார்த்தோம்னா டாக் காமெடிஸ், 4 great tragedy, great human plays தான் இந்த பிளேஸ்ல தான் இருக்கு. டாக் காமெடிஸ் musical that involve measure for measure, Troilus and Cressida. இது ஃபுல்லாவே மூணுமே வந்து டாக் காமெடிஸ். ரோமன் பிளேஸ் வந்து யூலிசிஸ், ஆண்டனி, கிளியோபேட்ரா. 4 கிரேட் ட்ராஜடிஸ் பார்த்தோம்னா ஹேம்லெட், மேக்பெத், இங்லேண்ட், ஒத்ரோ. இது எல்லாமே அவுட் ஆஃப் த டெப்ஸ்ன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பீரியட் லேட்டர் காமெடிஸ் அண்ட் டிராமாட்டிக் ரொமான்ஸ் 1608, 1612. ஸோ இந்த பீரியட்ல வந்து என்னன்னா லாஸ்ட் சொல்றாங்க. Great dramatic romance இருக்கும். Shakespeare on the heights இருப்பாரு. He was top of his profession. So darkness and burden was passed away. Dramatist. So இது என்னென்ன works இருக்குன்னு பார்த்தோம்னா Prolix, Cymbeline, Industrial, Tempest, Unfinished Work, Entry 8. Epitaph பார்த்தோம்னா is short text honoring a deceased person and inscribed to Thomson. அதாவது கல்விக்கு முன்னாடி பொறிக்கப்பட்டிருக்கும். ஷேக்ஸ்பியர் கல்விக்கு முன்னாடி என்ன பொறிக்கப்பட்டிருக்கும் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா good friend for Jesus, shake for a river, to dig the dust, enclosed here, blessed to be the man that spare these stones, and cursed to be that move by boards. In boards யாராவது நகர்த்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கர்ஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் பார்த்தோம்னா பென் ஜான்சன், எட்மண்ட் ஸ்பென்சர், பிரான்சிஸ் பேக்கர். ஸோ யூனிவர்சிட்டி டேட்ஸ்னா கண்டிப்பா கேட்பாங்க. பூவா யூனிவர்சிட்டி டேட்ஸ்னா யூனிவர்சிட்டி டேட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஷேக்ஸ்பியரும் முன்னோடிகள். ஸோ ஜான் லில்லி, தாமஸ் கில்லி, ஜார்ஜ் பீல், ராபர்ட் கிரீன்ஸ், கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் நாஷ். இது எல்லாருமே வந்து கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். ஸோ இது இதுமே பார்த்துட்டோம். ஸோ பிளே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஷேக்ஸ்பியரோட parentage, early experience, early occupations பார்த்தோம், மேரேஜ் லைஃப், பர்சனல் லைஃப் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாஃபோல இருந்து லைஃப் ஆஃப் லண்டன் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் இயர்ஸ் அவரோட டெத் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிராமாட்டிக் பீரியட் 4 பீரியட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப், செகண்ட் வேர்ட், தேர்ட் டெப்ஸ், ஃபோர்த் வந்து ஹைட்ஸ். 4 ஒர்க்ஸுமே நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் கண்டெம்பரரி ரைட்டர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியரோட ஃபுல் பயோகிராஃபி. தேங்க்யூ. Thank you for watching my video. Stay tuned for more.